பஸ்கா பண்டிகை, ஈஸ்டர், பஸ்கா பண்டிகை தான் ஈஸ்டர் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த பஸ்கா பண்டிகை ஆரம்பித்தது எகிப்தில் வைத்து ஆரம்பித்தது. எகிப்தில் வைத்து ஆரம்பித்த பண்டிகை தான் பஸ்கா பண்டிகை. எகிப்தில் வைத்து தலைப்பிள்ளைகள் சங்காரம், இதற்கு பெயரே தலைப்பிள்ளைகள் சங்காரம், அப்படிதான் இதுக்கு பெயர். இந்த தலைப்பிள்ளைகளை கொலை செய்து, யார் கொலை செய்வான்? சங்கார தூதன் கொலை செய்வான். எகிப்து நாடு எங்கும் இருக்கிற தலைப்பிள்ளைகள், அது ஏழை முதல் ராஜா வரை, வீட்டில் இருக்கிற மிருகங்கள், கற்பம் திறந்து பிறக்கிற மிருகங்கள் எல்லாவற்றினுடைய தலைப்பிள்ளைகளையும் சங்காரம் செய்கிறது தான் ஈஸ்டர் பண்டிகை. இதான் ஈஸ்டர் பண்டிகை. இப்போ பாருங்க, இந்த ஈஸ்டர் பண்டிகை எப்படி வந்து, இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலை பித்து அதை ஜனங்களுக்கு கொடுத்து, அவருடைய சீடர்களுக்கு கொடுத்து, அவர் உயிர்த்த காரணத்தினால் வந்தது. இதுல இவர் தான் இப்போ யாரா மாறுகிறார்? அது ஆடா மாறுகிறார். எகிப்து தேசத்துல ஒரு ஆடை அதை அறுத்து அதன் இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே பூச வேண்டும். இந்த இரத்தத்தை பூசிவிட்டு அந்த ஆடை நெருப்பில் சுட்டு அதை மீதமில்லாமல் சாப்பிட வேண்டும். அதை எண்ணெயிலும் பொரிக்கக்கூடாது, தண்ணீரிலும் வேக வைக்கக்கூடாது. ஏனென்றால் தண்ணீரும் சுத்தமல்லாதது, காற்றும் சுத்தமல்லாதது என்கிற ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. தண்ணீரும் எல்லாம் கலப்பு செய்யும், காற்றும் எல்லாம் கலந்துவிடும், கலந்து அது அசுத்தமாகும். நெருப்பு சுத்தமானது, அதனால் சுத்தமான நெருப்பில் அதை எரித்து அவர்கள் அதை சாப்பிட வேண்டும். மீதம் இருப்பதை, இதை இரவில் தான் இது அடிக்கப்பட வேண்டும். இந்த ஆடு இரவில் சூரிய அஸ்தமத்திற்கு பிறகாக அடிக்கப்பட வேண்டும். அது சூரியன் உதிக்கும் முன்னதாக மீதம் இருக்கிறதையெல்லாம் நெருப்பில் சுட்டு எரித்து அவர்கள் சூரியன் காணாமல் செய்துவிட வேண்டும். இந்த இரவிலே செய்யப்படுகிற தலைப்பிள்ளை சங்காரம் தான் ஈஸ்டர் எனப்படும். இப்போ பாருங்க, தொடர்ந்து அங்கிருந்து நேரம் எங்க வர்றாங்க? வெளியேறி வர்றாங்க. இப்போ எகிப்துல பார்வோனுடைய குமாரன் முதல் சாகுறான். தலைப்பிள்ளை சங்காரம் நடந்து சாத்து வெளியே வர்றாங்க. இப்போ வெளியே வரும்போது நான் என்ன இதுக்குள்ள ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, ஜனத்தின் வேதபாரகர் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்க, ஆசாரியர்கள் அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஜனத்தின் வேதபாரகர், ஆசாரியர். ஆசாரியர் என்பவர் இப்பதான் வருது. இப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள்ல ஒரு கோத்திரம் இதற்காக பிரிக்கப்படுகிறது. அந்த கோத்திரத்தின் பெயர் தான் லேவி. எப்படி பிரிக்கப்படுகிறது? இந்த ஆட்டுக்கு பதிலாக, எந்த ஆட்டிற்கு பதிலாக? தலைப்பிள்ளை சங்காரம் செய்கிற ஆட்டிற்கு பதிலாக இந்த 12 கோத்திரத்திலும் ஒரு கோத்திரம் தலை வெட்டப்பட வேண்டும். முதற் பெயரானவர்கள் சங்கரிக்கப்பட வேண்டும். இது ஒரு விதி. இப்ப பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்துல பிறக்கிற முதற் பெயரான பிள்ளைகள் எல்லாம் இந்த ஆசாரியர்களை ஈடு கொடுத்து எடுக்க வேண்டும். அதான் எப்படின்னா, ஒரு கோத்திரம் இருக்கா, லேவி கோத்திரத்துல ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த நாடு முழுவதும் தலைப்பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறக்கிற தலைப்பிள்ளைகளை அதுக்கு சமமா யார் எடுக்கிறாங்க? இப்போ 1010 பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. இந்த 1000 பிள்ளைகளுக்கு 1000 லேவி கோத்திரத்தில் உள்ள மனிதர்களை ஈடாக எடுத்து விடுவார்கள். எடுத்து முடிந்து மீதமுள்ள 10 பேருக்கு அவர்கள் அந்த ஆசாரியனுக்கு காணிக்கையா கோயிலில் கொண்டு வச்சிடணும். ஆசாரியன் சொல்லுகிற ரூபாயை கொடுத்து திரும்ப மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆடானாலும் சரி, மாடானாலும் சரி, இதுக்கு இந்த கழுதைகள் ஆனாலும் சரி, கற்பம் திறந்து பிறக்கிற எல்லாமே இதே போல் பலி அங்கு கொண்டு காணிக்கை வைத்து விட வேண்டும். ஒரு தோட்டத்தில் முதலாவது காய்க்கிற காய்களும் கொண்டு வைத்து விட வேண்டும். வைத்து விட்டு காணிக்கையாக அதை ரெண்டாவது அதனுடைய பணத்தை கட்டி, ஆசாரியன் சொல்லுகிற பணத்தை கட்டி திரும்ப கொண்டு வரணும். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஆடு யாராக இருக்கிறது? இப்போ தலைப்பிள்ளைகளுக்கான ஆடு யார் என்றால் இந்த ஆசாரியர்கள் தான் ஆடுகளாக இருக்கிறார்கள். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அங்க முதல்ல ஒரு ஆடு அடிக்கப்படுது. ஆனா அந்த ஆட்டுக்கு பதிலாக இரண்டாவது ஈடு கொடுக்கப்படுகிறது. இந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும், இந்த பண்டிகையும் கொண்டாடப்பட வேண்டும். இந்த ஆடுகளுக்கு பதிலாக நான் லேவி கோத்திரம் என்கிற ஒரு ஆசாரிய கோத்திரத்தை பிரித்து எடுத்திருக்கிறேன் எனக்காக. இவர்கள் எனக்காக ஊழியம் செய்வார்கள். அங்கிருந்து பிரிந்து வந்து முதலாவது மாதம் நீ வருஷத்துல 7வது இருக்கிற சிஸ்ரி மாதத்தை வருஷ பிறப்பின் முதலாக கொண்டாட சொல்லும்போது கன்னி மாதம் வரும். கன்னி ராசியில் இருக்கிற முதல் மாதம் வரும். இப்ப பாருங்க, கன்னிராசியில இருந்து பார்த்தா கன்னிராசிக்கு 8வது வீடு மரண வீடு. 8வது வீடு தான் எல்லாருக்குமே மரண வீடு. இப்ப 8வது வீடு எது வருதுன்னா மேச ராசி வரும். மேச ராசியோ ராசிகளில் முதலாவது தலை ராசி. இந்த தலை ராசி தான் ஆடு. மேசம் என்பது ஆடு. இந்த ஆடை தான் அங்க வெட்டுறாங்க. இந்த ஆடை வெட்டி இயேசு கிறிஸ்து பிறக்கிற காலகட்டத்துல அவருடைய 32 வயது காலத்துல இந்த இடத்துல தான் காலம் வந்து நிற்கும். இங்கதான் வெட்டுறாங்க. அதே போல இந்த குரு அப்படிங்கிறவருக்கு தலையை குருவனுடைய நட்சத்திரங்களுடைய தலைகள் மட்டும்தான் வெட்டப்படும். ஆனா
இந்த மேச ராசி மட்டும் தலை வெட்டப்படுகிறது. இவர்கள் ஆசாரியர்கள். இப்போ யாருக்கு தலை? பூமிக்கு வந்தவர் யாரு? பூமிக்கு வந்து பிறந்தவர் ஆசாரியர். இவர்தான் ஆடாகவும் இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். இவர்தான் வியாழன் அன்று இரவு பலி செலுத்தப்படுகிறார். அவரு தன்னுடைய உடலை, இப்ப பாருங்க, அப்ப பண்டிகை ஒண்ணு இருக்கு. 7 நாளளவும் புளிப்பில்லாத மாவினால் அப்பங்களை செய்து சாப்பிட வேண்டும். 7 நாள். இந்த 7 நாள் புளிப்பில்லாத அப்பங்களை அவர்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கு புதிய உடல் உண்டாகிவிடும். புது உடல் உண்டாகிவிடும். அதற்காக 7 நாள் அப்பம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இதே பண்டிகை காலத்துல தான் இயேசுவும் பலியாகிறார். இப்போ பாருங்க, இவருக்கு நாட்கள்ல இவர் தான் அந்த ஆடு, பிரதான ஆசாரியர் அப்படிங்கிற ஒரு ஆடு. இப்ப இவர் தெய்வ சன்னிதானத்துல போகும்போது பூமியில் இருக்கிற எந்த மனிதர்களும் தூய்மையானவர்கள் அல்ல. இப்ப பாருங்க, சர்ப்ப வீதி, ரிஷப வீதி, அஜ வீதி. இப்ப காலம் நிறைவேறின போது அப்படின்னு ஒண்ணு சொல்லுவார். காலம் நிறைவேறின போது எங்க வருகிறாங்க? அஜ வீதிக்குள்ள வர்றாங்க. அஜ வீதி ஆடினுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டது. ஆடினுடைய அதிகாரத்துக்கு கீழே வரும்போதுதான் மனிதர்களுக்கு மனம் திரும்புதல் என்ற ஒன்று உண்டாகிறது. அதற்கு முன்னதாக வராது. இன்னொன்று சொல்லுகிறேன், நீங்க கேட்கலாம், இது அங்கிருந்து இங்கிருந்து தான் சொல்லுறீங்களே, இது என்ன ஒரு கதை, ஒரு பொருத்தம் இல்லாம போகுது அப்படின்னு. ஆனா எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல இதை பத்தி எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்குன்னா, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவிழம்பற்றின தேவன் அப்படி சொல்லியிருக்காரு. இறைவன் அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சமா வைப்பார். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிட்டு தொடர்றேன். சாலமன் அப்படின்னு ஒருவர் இருக்கிறார். சாலமன். இந்த சாலமன் 7 அறைகளுக்குள் இருப்பார். 7 அறைகளுக்குள்ளும் 7 திரைகள் இருக்கும். இந்த திரைகள் கருப்பாக இருக்கும். இந்த கருப்பான திரைகளுக்குள்ள 7 அறைகளுக்குள்ளும் சாலமனை போன்ற ஒருவர் முழுவதுமாக இருப்பார். எந்த நாளில் அவர் எந்த அறையில் இருப்பவர் உண்மையான சாலமன் என்று யாருக்கும் தெரியாது. ஒரே ஒருவருக்கு தெரியும். அந்த தேவாலயத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறவருக்கு மட்டும்தான் இந்த 7 அறைகளில் எந்த அறையில் இருப்பார் என்று தெரியும். எங்கு இருப்பார் அப்படிங்கிறது தெரியும். இந்த திரைகள் கருப்பாக இருக்கும். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, சாலமோனுடைய திரைகளுக்கு ஒப்பாக கருப்பா இருக்கிறேன் என்று ஒன்று எழுதியிருக்கு. மிச்சத்தை எங்க எழுதினாங்க? வகை வகையாகவும் பங்கு பங்காகவும். எந்த விஷயத்தையும் இறைவன் ஒரே புத்தகத்தில் எழுதுவதில்லை. ஒருவரிடமே எல்லாம் கொடுப்பது இல்லை. எல்லாம் அங்கு கொஞ்சம் இங்கு கொஞ்சமாக இருக்கும். அவர் 7 அறைகளுக்குள் இருப்பார் என்று இன்னொரு இடத்துல இருக்கிறது. அது இவருக்குத்தான் தெரியும் என்று இன்னொரு இடத்துல இருக்கிறது. அப்போ அது பிரிச்சு பங்கு பங்காக அங்கங்கயா பிரிச்சு கொடுத்து விடுவார். ஆனா இதெல்லாம் தேவனுடைய ஆவிவைகளை சேர்க்கும். இப்ப சொல்றேன், இங்க வர்றேன். ஒரு ஆடு, இவர் அடிக்கு இப்போ கொல்லப்படுறாங்க. வியாழன் அன்று இரவு கொல்லப்படுகிறார். 7 விளக்குகள் இருக்கிறது. 7 விளக்குகளில் 5வது வருகிற இயற்கையான விளக்கும் இவரே. தெய்வத்திற்கு ஆசாரியராக பிறவியிலே இருக்கிறவர். இவர் புதிதாக வந்தவர் அல்ல, இயற்கையாகவே அவர் ஆசாரியர். அதாவது மனிதன் எப்படி இருக்குன்னா, நட்சத்திரங்கள் எல்லாம் கழுத்துக்கு கீழான மிருகங்களாக இருக்கு. நட்சத்திரங்கள் எல்லாம் மிருகங்கள். அப்போ தெய்வம், இந்த 7 ஒளிகளும் தெய்வ ஆவிகள் நமக்கு ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபிட்டிங்ஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியா ஃபிட்டிங்ஸ் பண்ணும்போது அறைக்கு கீழே உள்ளது இயற்கை, பூமியில் இருக்கிற இயற்கை. இதுக்கு மேல இருக்கிறது ஆன்மா தான் இந்த நட்சத்திரங்கள். இதுக்கு மேல இருக்கிறது கடவுளுடைய ஆவி. இந்த 7 ஆவிகளும் மனிதனோடு தொடர்பு கொள்ளும். இந்த ஆவியோடு தொடர்பு கொண்டு இதுதான் சொல்லுகிறது, இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தரம், இது மனிதனுக்குள்ள, இந்த சிந்தனைக்குள்ள லிங்கு போடப்பட்டிருக்கு. தலைக்கும் இதயத்துக்கும் ஒரு லிங்கு. இந்த லிங்கினுடைய அமைப்புகள், இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்டவைகளை எல்லாம் தெளிவாக சொல்லுகிறதான் வானசாஸ்திரம். இந்த தலையில் இருக்கிறதுக்கும் இதயத்துல அந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் இயற்கையாவே அறிவு உண்டு. இந்த அறிவை இந்த ஆன்மாவுக்கு எப்படி வழங்குகிறார்கள், இந்த வழங்கப்படுகிற விதங்கள் தான் வானசாஸ்திரத்துல வடிக்கப்பட்டிருக்கு. வானத்தின் நியமங்களை அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை திட்டம் பண்ணுவாயோ, அந்த கரணத்திலே ஞானத்தை வைத்தவர் யார், அதன் கொடி மாசுகளை எண்ணுகிறவர் யார், அப்படி எழுதி வச்சிருக்கு கீழே. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த மிருகத்துக்கும், இந்த மிருகம் தெய்வத்துக்கிட்ட போக முடியாது. இந்த மிருகம் தெய்வத்துக்கிட்ட போகணும்னா அந்த மிருகம் தப்பு பண்ணினது எல்லாம் அழிக்கப்பட வேண்டும், எதுவும் இருக்கக்கூடாது. தப்பு பண்ணின எதுவும் மீட்கப்படுகிற ஒரு அமைப்பு கிடையாது. அதுக்கு பதிலா பலி செலுத்தப்பட வேண்டும். இப்ப அவர் ஒண்ணு சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஒரு வார்த்தை சொல்றார், ஏன் என்னை கைவிட்டீர். இப்ப பாருங்க, இவர் கேட்கறது நியாயமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா நியாயம். ஏன் சொல்றேன், இப்போ இது நமக்கு புரியறதுக்காக கேட்டதுதான். எப்படின்னா, நல்லவர் என்றும் கைவிடப்படுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. நீதிமான் கைவிடப்படுவதில்லைன்னு தான் எழுதி வச்சிருக்கு. அப்ப எப்படி இவர் கைவிடப்பட்டாரு பாருங்க. இஸ்ரவேல்ல 2 நம்பிக்கை உண்டு. ஒண்ணு ஒரு ஆபத்துக்கு முன்னே காப்பாற்றப்படுகிறது, ஒன்று ஆபத்துக்கு பிற்பாடு காப்பாற்றப்படுகிறது. ஆபத்துக்கு பிற்பாடுனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிற ஒருவர் இருக்காங்க. இவங்களை எங்க தூக்கி போடுறாங்கன்னா அக்னிக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க. அக்னிக்குள்ள போடாம காப்பாற்றப்படுவது ஒண்ணு, போடப்பட்ட பிறகு காப்பாற்றப்படுகிறது ஒண்ணு. தானியேல் சிங்க கபில தூக்கி போடப்படுகிறான். இவன்
போடப்படுவதற்கு முன்னே காப்பாற்றப்படுவது ஒன்று, போடப்பட்ட பிறகு காப்பாற்றப்படுவது ஒன்று. அப்போ இதே போலதான் ஜீசஸும் அநேகருடைய அந்த உடலை பிச்சு நிறைய பேருக்கு கொடுத்து அதனால இதன புளிப்பில்லாத மாவு, புளிப்பில்லாத இதை கொடுக்கறதுனால புது உடல் உண்டாயிரும். இப்படி அவர் மரணத்துக்கு பிற்பாடு அவர் காப்பாற்றப்படுகிறார். மரணத்துக்கு முன்னே காப்பாற்றப்படவில்லை, மரணத்துக்கு பிற்பாடு அவர் காப்பாற்றப்படுகிறார். காப்பாற்றப்பட்டு மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஏன்னா இந்த மரணம் எல்லாருக்காகவும் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு விதி இருக்கு. அந்த விதிக்கு கீழே இவர் அழிக்கப்பட்டாயிற்று. இப்போ நீதிமான் கைவிடப்படுவதில்லையே, எப்படி கைவிட முடியும்? அந்த நீரின் நிமித்தம் அவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார். இது எப்படி சொல்லியிருக்குன்னா, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல இந்த உயிர்ப்பு முதல் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட உயிர்ப்பு. இந்த உயிர்ப்பில் முதல்வராக இருப்பவரும் அவரே. இதான் முதற் பேரானவர். முதலாக இவர் தான் உயிர்ப்பித்தார். ஏனி அவருடைய வரிசையில் அவரை நம்புகிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுல ரெண்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் மற்ற நாளை நீங்க சாப்பிடக்கூடாது? தேவகுரு அசுரகுரு என்று 2 பேர் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வருகிறவர் அசுரகுரு. நீங்கள் தேவகுருவனுடைய உடலை தான் சாப்பிட வேண்டும் என்றால் நீங்க வியாழன் அன்று தான் சாப்பிட வேண்டும், அதுவும் இரவு தான் சாப்பிட வேண்டும். அதன் பிற்பாடு ஞாயிறு அன்று அவர் எம்மா ஊருக்கு போகிற வழியில ஒரு அப்பம் விற்கிறார். அப்பமும் கண் திறக்கப்படுகிறது. அப்போ 2 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. இப்ப 2 நாளும் ஒரே நாளாக பார்க்கப்படுகிறது. இதுல கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிறது, அந்த உயிர்க்கப்பட்ட நாளை கர்த்தருடைய நாள் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இதை படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இருந்தாலும் ஈஸ்டர் பண்டிகை, அந்த ஈஸ்டர் யாருன்னா தேவ ஆசாரியர்கள் என்று சொன்னேன். இதுல ஜனத்தின் வேத பாரகர் இருக்கிறாங்க. ஜனத்தின் இந்த இப்ப நான் சொன்ன இந்த லேவி கோத்திரம் பிரிச்சு எடுக்கப்பட்டவங்க தான் தேவாலயத்துக்குள்ள தூபம் காட்டவும், விளக்குகளை ஏற்றவும், அந்த பலி செலுத்துகிறது, பராமரிக்கிறது, காவலுக்கு இருக்கிறது, சங்கீதம் பாடுகிறது, எல்லாருமே இதுல தான் இருப்பாங்க. இதற்கு வெளியே ஒரு கூட்டம் இருக்கிறது. ஜனங்களுக்கு ஜெப ஆலயங்கள் வைத்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களும் இந்த வேதங்களில் இருப்பவைகளை கற்றுக் கொடுக்கிறவர்களுமா இருக்கிறவர்கள் ஜனத்தின் வேத பாரகர். இவர்களுக்கும் தேவாலயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப இருக்கிற பாஸ்டரா இருக்கிறவங்க, இப்ப இருக்கிற ஊழியர்கள், இப்ப இருக்கிற சாமியார்கள், இது எல்லாமே ஜனத்தின் வேத பாரகர்கள். இதே போல அந்த ஜனத்தின் ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. இவங்க அந்த சாஸ்திரத்தை படிச்சு, சாஸ்திரத்துக்கும் வானத்துக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கா, தினசரி வானம் கரெக்டா இருக்கா, செயல்படுதா, கரெக்டா இருக்கான்னு இரவும் பகலும் கண் விழித்து பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அல்ல. வானத்துல என்ன மாற்றம் வருது, எந்த தெய்வங்களுக்கு என்ன வருது, எது அஸ்தமனம் ஆகுது, என்ன மாற்றங்கள் ஏற்படும். இப்போ சொல்றேன், ஒரு ஜாதகத்தை பார்த்தாச்சு. பார்க்கும்போது இவர் எப்படி தேர்வார் அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கு காணிக்காரன்னு சொல்லுவாங்க. தேர்வார்னா ஒருவர் நட்சத்திரம் பிறக்கிறார். இந்த நட்சத்திரத்துல விடியற்காலம், அதாவது இரவு சூரியன் அஸ்தமித்ததிலிருந்து நட்சத்திரங்கள் உதயமாகி விடியற்கால வரைக்கும் அவைகள் மேகங்களாலோ, பரிவட்டங்களாலோ, பனிகளாலோ, அஸ்தமனங்களாலோ மறைந்து விட்டால் ஜாதகம் எல்லாம் பலிக்காது. இதை கண்விழித்து வானத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க தான் வான சாஸ்திரிகள். அவர்களுக்கு தெரியும். ஆனா பஞ்சாங்கத்துல எழுதிருக்க இந்த நட்சத்திரத்துல, இந்த நாள்ல, இந்த திதியில, இந்த கரணத்துல, இந்த யோகத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்து இந்த கட்டத்துல இந்த கிரகங்கள் இருக்குன்னு ஒன்னும் சாதிச்சிட முடியாது. இதை செய்கிறவர்கள் இவளையும் சொன்னா இவங்க ஜனத்தின் ஜோதிடர்கள். இங்க ஜனத்தின் வேத பாரகர்களுக்கு போல ஒரு மாற்றமும் உங்களுக்கு தெரியாது. பஞ்சாங்கத்தை அப்படியே தான் பாடிட்டு இருப்பாங்க. பழைய பஞ்சாங்கத்தை 70 வருஷத்துக்கு ஒருக்கா பஞ்சாங்கங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. அது போல பழைய பஞ்சாங்கத்தை புதுப்பிக்காம ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அது இருக்கட்டும். என்ன சொல்ல வருகிறேன்னா, ஜனத்தின் வேத பாரகர், ஜனத்தின் தெய்வம், அந்த ஆசாரிகள் தூபம் காட்டுறதுக்கெல்லாம் ஜனத்தின் வேத பாரகர் ஆலயத்துக்கு போறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. வருடத்திற்கு ஒரு முறை பாவ மன்னிப்புக்காக ஐப்பசி மாசத்துல ஒரு நாள் போகணும், மற்ற நாள் போகக்கூடாது. இப்படி சில விதிகள் எல்லாம் நிறைய இருக்குது. நீங்க இதை தெரியணும்னு விரும்பினா, தெய்வ விஷயங்கள், தெய்வத்தோடு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிய வேண்டும் என்று விரும்பினால் எங்களோடு இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக உங்களுக்கு நான் இதை